வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஹெல்த் தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு வலி. இதை பற்றி தான் பார்க்க போறோம். வயது அதிகரிக்கும் போது முழங்கால், மூட்டு வலி, நடப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் பலருக்கு ஏற்படுகின்றன. இவற்றில் மிகவும் பொதுவான காரணம் ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்த வீடியோவில் ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் வருகிறது, அதோட ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, அதற்கான பரிசோதனைகள் என்னென்ன இருக்குது, சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது, உடற்பயிற்சிகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் உணவு மற்றும் தடுப்பு வழிகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நமது மூட்களில் கேட்ரலேஜ் எனப்படும் மென்மையான ஒரு பாதுகாப்பு திசு உள்ளது. இது எலும்பு ஒன்றோடு ஒன்று உறையாமல் பாதுகாக்கிறது. காலப்போக்கில் இந்த கேட்ரேஜ் தேய்ந்து தேய்ந்து வரும்போது இந்த வலி, வீக்கம், மூட்டு இறுக்கம் ஏற்படுது. இதை தான் நம்ம ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ரெண்டு மூட்டு இப்படி இருக்கும்போது இது இப்படி உறையாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு ஜவ்வு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை தான் அந்த கேட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் தான் நம்ம மூட்டை பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இது ஒரே உங்களுக்கு சிலருக்கு சவுண்டு ஏற்படும். இந்த சவுண்டு தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கான முதல் அறிகுறியாக உங்களுக்கு பார்க்கப்படுது. இதில் என்ன மூட்டு அதிகம் பார்க்கப்படும்? இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் மூட்டு வலி அப்படின்னு தெரியும். இதில் எந்தெந்த மூட்டு அதிகம் பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா, முழங்கால், இடுப்பு மூட்டு, கைகள் மற்றும் விரல்கள், கழுத்து, முதுகு தண்டு, இதெல்லாம் அதிகமாக பாதிக்கிறது. அதாவது முழங்கால் தான் மெயினாக பாதிக்கப்படும். பொதுவாக பாதிக்கப்படுவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முழங்கால் மூட்டு தான் அதிகமாக பாதிக்கப்படும். இந்த ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது அதிகரித்தல் இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உடல் பருமன், ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டி இருப்பவங்களுக்கு மூட்டுகளில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த அழுத்தம் என்ன பார்க்கணும்னா, காலப்போக்கில் இந்த கேட்ரேஜை குறைக்க ஆரம்பிக்குது. இதனாலே உங்களுக்கு ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்த பழைய காயங்கள், சிலவங்களுக்கு முன்னாடி அடிபட்ட காயத்தினாலே இந்த ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப வரலாறு, அதிக உடல் உழைப்பு, தசை பலவீனம் போன்றவற்றைகளாலும் உங்களுக்கு ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்ப அறிகுறிகள், இது இப்போ ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அறிகுறிகள் நமக்கு காமிக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர் அணுகி உங்களோட ஆரம்பத்தில் அதை குணப்படுத்த ஏதுவாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, காலை எழுந்ததும் மூட்டு இறுக்கமாக இருக்கும், நடக்கும்போது வலி, படிக்கட்டு ஏறும்போது வலி, அதிக சிரமம் ஏற்படும், மூட்டுகளில் சத்தம் கேட்பது, மூட்டில் அசைவுகள் குறைந்து இருக்கும். இது போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு தான் ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ட்டு பேர். அதுக்கூட ஆரம்ப அறிகுறிகள். இந்த நோய் அதிகரிக்கும் போது அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுக்கு ஆரம்ப அறிகுறிகள் இருக்குது, நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது தொடர்ந்து பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து வலி வந்துகிட்டே இருக்கும், மூட்டில் வீக்கம் அதிகமாக ஏற்படும், அன்றாட வேலைகளில் சிரமம் ஏற்படும், நடப்பதில் நீங்கள் அதிக சிரமப்படுவீங்க, வாழ்க்கை தரம் குறைதல் ஏற்படும். அதாவது நடக்கவே ஆரம்பிக்காமல் நீங்கள் ஒரே இடத்துல முடங்கி போகிறதுக்கான அபாயங்களும் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சிலருக்கு ஆபத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அது யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் பெண்கள், உடல் பருமன் உள்ளவர்கள், விளையாட்டு காயங்கள் ஏற்பட்டவர்கள், குடும்ப வரலாறு உள்ளவர்கள், இவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஆபத்துகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த நோய் முன்னேறும்போது தொடர்ந்து வலி இருக்குது, மூட்டு வீக்கம், அன்றாட வேலைகளில் சிரமம், நடப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. இதுவே யாருக்கு ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆபத்தாக இருக்கும். பெண்களுக்கு, உடல் பருமன் உள்ளவர்களுக்கு, விளையாட்டு காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு, குடும்ப வரலாறு உள்ளவங்களுக்கெல்லாம் அதிகமான ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது.
இதுக்கு பார்த்தீங்கன்னா சில பரிசோதனைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. டாக்டர்ஸும் உங்களை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்து அதோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு தேய்மானம் இருந்து அப்படின்னா அதை பார்க்குறதுக்காக இந்த எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. இந்த எம்ஆர்ஐ வந்து தேவைப்படுறவங்களுக்கு அதை வந்து அக்யூரேட்டாக காமிக்கிறதுக்கு வேண்டி எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு, மற்ற மூட்டு நோய்களை விளக்க இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஏதாவது வேறு அறிகுறிகள் இருக்கா, அதனால வந்து இந்த மூட்டு வலி வந்தால் இல்லை ஓஸ்டியோஆர்த்ரைட்டிக்ஸான்னு உள்ளதை கண்டுபிடிக்க உதவுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு சில சிகிச்சை முறைகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றங்கள், உடல் எடையை குறைக்கணும், அப்புறம் தினசரி உடற்பயிற்சி செய்யணும், அப்புறம் சில மருந்துகள் இருக்குது. என்ன அப்படின்னா பெயின் ரிலீவர்ஸு, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மெடிசன்ஸு, ஃபிசியோதெரப்பி, மூட்டு இயக்கத்தை மேம்படுத்த உள்ள ஃபிசியோதெரப்பி, சர்ஜரி, கடுமையான நிலைகளில் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கடுமையாக போயிடுச்சு. இப்போ அந்த நீங்கள் அறிகுறிகளெல்லாம் கவனிக்காமல் நீங்கள் எதுவுமே மெடிசன்ஸ் எதுவுமே எடுக்காமல் டாக்டர் பரிந்துரைக்காமல் இருந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு சர்ஜரி இருக்குது. அதை வந்து டாக்டர்ஸ் வந்து கடுமையான நிலைகளில் தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ்டியோஆர்த்ரைட்டிக்ஸு நல்ல உடற்பயிற்சி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்டில் தோணும் உடற்பயிற்சின்னு சொல்லிட்டான், அப்போ என்னென்ன உடற்பயிற்சி செய்யலாம் அப்படின்னா நடைப்பயிற்சி செய்யணும். அப்புறம் வந்து நீச்சல், யோகா, சைக்கிளிங் போன்றவை செய்யலாம். அதாவது நீங்கள் குறைந்த அழுத்தம் தரும் பயிற்சிகளை சிறந்தவை. அப்போ நீங்கள் நடைபயிற்சி செய்யும்போது ரொம்ப வேகமாக நடக்காமல் மிதமாக நடக்கலாம். நீச்சல் அதே மாதிரி யோகா, சைக்கிளிங் பார்க்கும்போது மீடியமான ஒரு இதில் நடந்து இந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த ஓஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில இதுக்கு வேண்டி சாப்பிட வேண்டிய உணவுகள் இருக்குது. உணவுகள்னு சொல்லும்போது இதுக்கு வேண்டி மட்டும் இல்லை, பொதுவாக உள்ள உணவுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம் தானே. அதனால சில உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஓஸ்டியோஆர்த்ரைட்டிக்ஸ் இருக்கிறவங்க மீன், கீரைகள், பழங்கள், பழம், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், முழு தானியங்கள் போன்றவை எடுக்கலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் உங்களோட மருத்துவத்தை கேட்டு உங்களுக்கு என்னெல்லாம் எடுக்கலாம், உங்களோட ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸோட சீரியஸ் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எந்த உணவுனாலும் மருந்துகள்னாலும் எடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக வந்து சொல்லி தரது இது பண்ணுங்க அப்படின்னு உள்ளது ஒரு கல்வி ரீதியாகுது. அதாவது நீங்கள் ஒரு விழிப்புணர்வு வேண்டி நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டிய எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதிக சர்க்கரை உள்ள உணவுகள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, அதிக எண்ணெய் உள்ள உணவுகள் இவையெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா அதாவது ஓஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மட்டும் இல்லை, வேறு நோய்களும் வராமல் தடுக்க உங்களுக்கு முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிலவங்க பார்த்திங்கன்னா மூட்டு வலி வந்தாலே முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் நீங்கள் வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த ஒரு மூட நம்பிக்கையில் இருக்க வேண்டாம். அதை வந்து நீங்கள் சரியான உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியமாக வச்சுருந்தீங்கனாலே அதுலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓஸ்டியோஆர்த்ரைட்டிக்ஸ் வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரும்னா அப்படியெல்லாம் இல்லை, எல்லா இளம் வயதினருக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ சிலவங்க நினைப்பாங்க இது வந்தாச்சு அப்போ நமக்கு இனி அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை. பலருக்கு வாழ்க்கை முறை மாற்றங்களே போதுமானது. சிலருக்கு தான் நான் நேரமாக சொன்ன மாதிரி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு சர்ஜரி தேவைப்படுறதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட உடல்களை நல்ல ஆரோக்கியமான உணவுகளும் உடற்பயிற்சிகளும் அறிகுறிகள் வந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவரை அணுகி அதோட எதனால் இந்த அறிகுறிகள் வந்து இதற்கு என்ன காரணங்கள் இதை பற்றி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அதாவது வராமல் தடுக்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த அறிகுறிகள் இதெல்லாம் நீங்கள் அலட்சியம் செய்யாமல் இருங்க. அப்புறம் நண்பர்களே, ஓஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்பது ஒரு பொதுவான மூட்டு நோயாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் கவனித்து அதிக பாதிப்புகளை குறைக்க முடியும். அதுதான் உடல் எடையை கட்டுப்படுத்தணும், அப்புறம் தினசரி உடற்பயிற்சி செய்யணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், மூட்டு வலியை புறக்கணிக்காதீங்க. அதாவது மூட்டு வலி வந்துட்டு அப்படின்னா சரி இது ஒன்றா இல்லை நம்ம ஒரு தைலத்தை போட்டால் தீந்துடும், இல்லைன்னா ஒரு ஃபார்மசியில் போயிட்டு ஒரு மருந்தகத்தில் போயிட்டு ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டா போதும். நிறைய நான் பார்க்குறேன், எனக்கு மூட்டு வலி இருக்குது, கை கால் வலி இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு பெயின் கில்லர் தாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் ஃபார்மசியில் வந்து வாங்குறத பார்க்குறோம்.
இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவர் ஆலோசனை பெற்று மருந்துகள் எடுங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடித்திருந்து பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சாஜி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மூட்டுகளை பாதுகாப்போம், சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ்வோம். என்னோட சேனலில் வந்து பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோயை பற்றி போட்டிருப்பேன். அதோட வீடியோ நான் பிளேலிஸ்ட்டில் தொகுத்து வச்சுருக்கு. போய் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதோட கற்றுக்கோங்க. என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் இருக்குன்னு உள்ளதை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அதை மனதில் கொண்டு பயனுள்ளதாக எடுத்துக்கோங்க. நன்றி. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.